அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம் சிறப்பு பதிவு. இன்று நாம் காணும் தலம் பழமுதிர் சோலை. மூலவர் வள்ளி தெய்வயானையுடன் முருகர். தலவிருஷம் நாவல். தீர்த்தம் நூபுரகங்கை. ஊர் சோலைமலை, மதுரை மாவட்டம். தல வரலாறு. முருகனிடம் அன்பு கொண்ட அவ்வை பாட்டியார் மதுரை நோக்கி செல்லும் வழியில் மிகவும் களைப்புற்று இந்த நாவல் மரத்தின் நிழலில் களைப்பாரினார். இதனை மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவன் பார்த்து, பாட்டி, மிகவும் களைப்புற்று இருக்கிறீர்களே, அதனை போக்க நாவல் பழங்கள் வேண்டுமா என்று கேட்க, சந்தோஷமான ஔவையார் வேண்டும் என்றாராம். உடனே சிறுவன், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்க, ஔவை பாட்டியார் சுட்ட பழமே கொடு என்று திகைப்புடன் கூறினாராம். சிறுவன் கிளையை உலுக்க நல்ல நாவல் பழங்கள் உதிர மணல் அதில் ஒட்டி இருக்க அதை முருகன் அகற்ற வாயில் ஊதினான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஔவை பாட்டியிடம், பழம் மிகவும் சுடுகின்றதோ, ஆரியவுடன் சாப்பிடுங்கள் என்று சொல்லி சிரித்தானாம். சிறுவனின் மதிநுட்பத்தை அறிந்த பாட்டி, மரத்தில் இருப்பவன் மானிட சிறுவன் அல்ல என்பதை புரிந்து கொண்டு, முருகனே தன் சுயவடிவில் வந்து அருள் பாலித்து முக்தி தந்தார் என்று நெகிழ்ந்தாராம். இத்திருவிளையாடலால் ஒரு தத்துவத்தை முருகன் உணர்த்தியுள்ளார். அதாவது, உயிர்களின் மீது உலகப்பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது, இறைவனை அறியும் மெய்யறிவு தேவை. பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதே அது. பல பெருமை. ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் மட்டுமே இருந்தது. பிற்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் ஞான தியான ஆதிவேலுடன் ஒரு பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டது. முருகனின் வலப்புறம் வித்தக விநாயகர் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள நூபுரகங்கை தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். இந்த நூபுரகங்கை தீர்த்தம் மிகவும் சுவையானது. மலையடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோவிலும் மலை மீது சோலைமலை முருகன் கோவிலும் அமைந்துள்ளது. சிறப்பு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 6வது வீடு. சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும். ஆனால் இத்தலத்தில் முருகனின் திருவருளால் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயம் காணலாம். முருகன் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற திருவிளையாட்டை நிகழ்த்திய தலம் பழமுதிர் சோலை. திருவிழாக்கள். தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம், ஆடி கார்த்திகை, ஆவணி பூரத்தில் வருஷாபிஷேகம், கந்தசஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம். இத்தலத்தின் சிறப்பை பற்றி அருணகிரியார் அருளிய திருப்புகழ் பாடலை மிஸ்ஸஸ் பிரீதா பிரபு அழகுற வடிவமைத்து பாடியுள்ளதை கேட்போம். நன்றியும் வாழ்த்துக்களும் பிரீதா. வேலும் மயிலும் சேவலும் துணை. நன்றி, வணக்கம். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரினனவாகி அவர் மேலாயிகரமும் ஆகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலமீது எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். மகபதி ஆகி மருவுவலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. மகபதியாகி மருவுவலாரி மகிழ்
களி கூறு வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதி காமம் உடையோனே ஜெககண ஏகு தகுதிமி தோதி திமியனாடு மயிலோனே ஜெககண சேகு தகுதிமி தோதி திமியனாடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே இருநில மீது எளியனும் வாழ எனது முன்னோடி வர